எருமை சத்தியம் பண்றேன்னு தலையில கொட்டிட்டு போறா இவள. என்னங்க, அவ சொல்றது எல்லாம் நம்பாதீங்க. அவ ஏதோ கதை விட்டுட்டு போறா. குடுகுடுப்புக்காரெல்லாம் வந்திருக்க மாட்டான். நீங்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல அகிலா, அவ சொல்றது உண்மைதான். என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா, என்னங்க, குடுகுடுப்புக்காரன் என்ன கடவுளா? அவன் சொல்றதெல்லாம் பலிச்சிடாது. அந்த ஆள் சொல்றதையெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அகிலா, அவன் சொல்லிட்டு போனதுலயும் 1000 அர்த்தம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் கௌரி அம்மன் சிலைக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நம்பூதிரி வேற அபிஷேகத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரளயமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த நேரத்துல அந்த குடுகுடுப்பக்காரன் வேற ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிருக்கான். அவன் அப்படி சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு நிஜமாவே தூக்கம் போயிடுச்சு. அத சொல்லத்தான் உங்களை பார்க்க வந்தேன். அதுக்குள்ள துர்காவே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துருமோன்னு நிஜமாவே எனக்கு பயமா இருக்கு. அப்போ இன்னைக்கு அபிஷேகம் முடிஞ்சதும் ஏதோ நடக்க போகுது, அப்படிதானே? எது நடந்தாலும் சரி, நான் ஒரு கை பார்த்துடலாங்கிற முடிவோட தான் இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பயமா தாங்க இருக்கு. முதல்ல நாம திருவேற்காடு கோயிலுக்கு போய் அங்க ஒரு விளக்க போட்டுட்டு அப்புறம் நாம கோவிலோட அபிஷேகத்துக்கு போலாம். ஆமா பெரியவரே, அக்கா சொல்றது சரிதான், போயிட்டு வரலாமே. அண்ணே, ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரின்னு சொல்லுங்கண்ணே, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சரின்னு சொல்லுங்க. சரி, போலாம். நான் ரெடி ஆயிட்டு வரேன். அர்ஜுன், அம்மா, நீயும் சீக்கிரம் ரெடி ஆகி கிளம்பு. சரிம்மா. என்ன வீணாவை காணோம்? விடிஞ்சும் விடியாம எங்க போயிருப்பா? எல்லாரும் அங்க இருக்கிறப்ப இவள மட்டும் காணுமே. வீணாக்கா, வீணாக்கா, இன்னும் லிங்கப்பாவை காணும். இங்க காலையில லிங்கப்பா இங்க இருப்பாருன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் காணுமே. இந்த குண்டுராவ் சொன்னபடி நடக்கும். ஷார்ப்பா 9 மணிக்கு லிங்கப்பா கார் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. வீணா மேடமுக்கு பெட் காஃபி குடுக்கலான்னு ரூமுக்கு போனேன். மேடம் பெட்ல இல்ல. அங்க ஆளை காணுமே, எங்க போயிருப்பாங்கன்னு வீடு முழுக்க தேடி எங்கேயும் காணுமேன்னு இங்க வந்தேன். நீங்களும் இங்கதான் இருக்கீங்க. காஃபி எடுத்துக்கோங்க. இவ எப்ப வந்தானே தெரியலையே.
குண்டூராவ் கிட்ட பேசினதை கேட்டிருப்பாளா? ரொம்ப மரியாதையா வேற பேசுறா. ஒருவேளை நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? அப்புறம் இன்னைக்கு உங்க பிரச்சனையெல்லாம் தீர போகுது போல. என்ன சொல்ற? இல்ல, இன்னைக்கு கேலண்டர்ல தேதி கிழிக்கிறப்ப உங்க ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். அதுல விடுதலைன்னு போட்டிருந்துச்சு. அதான் கேட்டேன். இல்ல, போன்ல பேசினதை இவ விட்டு கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். அதான் கேலண்டர் ராசி பலன்னு போட்டு வாங்குறா. பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு. எனக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். ஹேய், சும்மா கதை விடாதீங்க. தெரியாதனமா என்ன இங்க கொண்டு வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னு தவியா தவிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி தானே. ஒருவேளை ஏதாவது மாயாஜாலம் நடந்து நான் இந்த வீட்டை விட்டு போக போறேனோ, அதுதான் ராசி பலன்ல விடுதலைன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ராசி பலன்ல எல்லாம் நம்பிக்கை இல்லை. வீணா, உங்களுக்கு வேணா இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு தான் நினைக்கிறேன். நினைச்சாலும் நினைக்கலனாலும் அதாண்டி உண்மை. லிங்கப்பாவை பார்த்ததும் நீ இந்த வீட்டை விட்டு ஓட தாண்டி போற. சரி, என்ன நடக்குதுன்னு தான் பாப்போம். நீங்க காஃபி குடிச்சிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமா மரியாதையா பேசிட்டு போறா? எப்பவும் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைப்பாளே. அவளுக்குள்ள இருக்கிற சூப்பர் பவரும் அவ கத்து வச்சிருக்கிற பில்லி சுனியெல்லாம் காணாம போயிடுச்சா? இருக்கலாம், அதனாலதான் சைலண்டா போறா. எப்படியோ இந்த வீட்டை விட்டு போக போறோன்னு அவ வாயில இருந்தே வந்துருச்சு. அடியே கனகா, போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க. ராசி பலன்ல போட்டிருக்கிற மாதிரி தான் நடக்க போகுது. அப்படி நடந்தா டக்குன்னு ஊருக்கு கிளம்பணும்ல. லிங்கப்பா வந்துட்டார் போல. చెప్పరా ఏంటి విషయం? நம்ம டீம்ல இருந்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்தா அந்த கருப்பு ஆடு யாருன்னு கண்டுபிடிச்சோனே. అలాగా யாரா அவன்? உங்க ரைட் ஹேண்டு கிருஷ்ணன் தானே? அவனா? ஆமாண்ணே. அவன் தான் தெரியுமா? நீங்க நேர்ல வாங்க, ஆதாரத்தோட காட்டுறோம். டேய் அண்ணே, నేను ముఖ్యమైన వేళయ చెన్నై வந்திருக்கேன். சாயங்காலம் ஊரு திரும்பிடுவேன். அது வரைக்கும் వాడు ఎంగేயும் తప్పించి పోగామ நம்ம இடத்திலே அவனை లాక్ చేయరా. నేను వచ్చిన తర్వాత సవుకాలి అడిచి அவன் உடம்ப பீஸ் பீஸா கிழிக்கணுடா. వాడు తుడిదుడిచి చావాలి. ఈ లింగప్పాவுக்கு துரோகம் చేస్తే அவன் கதி என்னங்கறத இந்த ஊர் உலகத்துக்கு காட்டணுடா. சரிங்கண்ணே. வாங்க வாங்க, நான் தான் வீணா. குண்டூராவ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணது நான் தான். இதான் எங்க அரண்மனை. வீட்டுல கடப்பா கனகாவும் நானும் மட்டும்தான் இருக்கோம். மத்தவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. யாராவது பார்த்துட்டா சிக்கல் ஆயிடும். அதனால பின்வாசல் வழியா போயிடலாம். வாங்க. ஆமா, எதுக்கு கம்பளிய போத்திக்கிட்டே வந்திருக்கீங்க? குளிர்தா? என்ன குளிருதாவா? லோப்பலா வெப்பன் மறைச்சு வச்சிருக்க,
அது மத்தவங்க பாத்திரக்கூடாதுன்னு தான் கம்பளியால போத்தி இருக்க. இல்ல கம்பளி போத்தி இருக்கிறது தான் என்னோட அடையாளமே. கடப்பால அந்தரு நன்னு கம்பளி லிங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? అవును. உள்ள அப்படி என்ன வெப்பனை மறைச்சு வச்சிருக்கீங்க? நான் பார்க்கலாமா? இல்ல சூடு, நான் வந்தது உனக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் தான். கடப்பாலோ கனகா என்கிட்டயே தொழில கத்துக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணா. விரோதிய மன்னிக்கலாம், துரோகிய மன்னிக்கலாமா? అందుకే அவ கதைய முடிக்கணும்னு வந்தேன். இப்படி கனகா எங்க இருக்கா? வாங்க காட்டுறேன். அண்ணே, இந்த ரூம்ல தான் இருக்கா. இங்க இருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிப்பா. அவளை கொட்டி தூக்கிட்டு போயிடுங்க. இதோ பாரு, அவ என்ன பார்த்ததுமே பொட்டி பாபா அடங்கிடுவா. பொட்டிக்கு ஒரு மூடிய போட்டு கடப்பாவுக்கே தூக்கிட்டு போத்தானு. அவ கடப்பா கனகான்ற ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். கோவிலுக்கு பொறுக்கிறவங்க வரத்துக்குள்ள நீங்க அவளை பேக் பண்ணி கொண்டு போயிடணும். நேனு சூஸ்குண்டானுமா. இத பாரு, ஒருவேளை எனக்கும் அவளுக்கும் வாக்குவாதமாகி சவுக்கால அவளை அடிச்சு அவ அலறுனானா நீ மட்டும் வச்சு கதவை தட்டாத, புரிஞ்சுதா? கை வேணா தட்டுவேன், கதவை தட்ட மாட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கனகாவை பார்க்க நீங்களாதான் வந்திருக்கீங்க. நான் வர சொல்லி வந்ததா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ்னு. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்காதுமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. எதிர்பார்க்கவே இல்ல. குருநாதரா, நீ யாருமா? என்ன குருநாதரே, என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. இக்கட கடப்பா கனகா இருப்பான்னு சொன்னாங்க. ஆமா, அவ எங்க? ஐயா, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கடப்பா கனகா. ஏய், ஆனாவது கனகாவை மறக்கிறதாவது. அவளை வளர்த்து ஆளாக்கி தொழில கத்து கொடுத்ததே நேனே. ஓஹோ, கடப்பா கனகான்ட்டு அவ பேரை சொல்லிக்கிட்டு நீ இக்கட ஏமாத்திட்டு இருக்கியா? கடப்பா கனகாவை இதுக்கு முந்து பாத்திருக்கியா நீ? அவளு என்னோட சிஷ்யதான். ஆள் மாறாட்டம் చేసి கடப்பா கனகான்னு நன்னே ஏமாத்த பாக்குறியா? கனகா யாருன்னு காட்டட்டுமா? பாரு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி நான் கடப்பா கனகா கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு கனகான்னு போய் சொல்லிட்டேன். உள்ள ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னே கேட்கலையே. என்ன காட்டி கொடுக்காதீங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா. ஏய், కనగా నాకు చేసిన నంబిక ద్రోగానికి அவளை காவு கொடுக்கதான் இக்கட வச்சேன். ஆனா இங்க வந்தா
கனகாங்கிற பேர்ல இன்னொரு நம்பிக்கை துரோகம். துரோகா நீ யாருக்கு யாரு பண்ணாலும் என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது. ரவுடி தொழில் பண்ணாலும் அதுலயும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவனா. ஆனா இன்னொரு ரவுடி பேரை செப்பி நீ ஏமாத்தினதே தப்பு. இப்படி வீணாதேகர மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. ஒருவேளை குண்டப்பா சொன்ன மாதிரி பொட்டி பாம்பா அடங்கிட்டாலோ? அப்போ வீணாக்கா சொல்லிதான் நீங்க இங்க வந்தீங்களா? ஐயோ தேவுடா, வளரிட்டோமே, இப்படி ஏன் செய்யாலே? నేను வீணான்னு சொன்னேன். அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாதே. இங்க நிறைய பணம் கிடைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தனா லைஃப்ல செட்டில் ஆயிருவாங்கயா. வேணும்னா உங்களுக்கு பணத்துல பாதி கமிஷனா கொடுத்துறேன். நான் கனகா இல்லங்கிறத வீணாக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. கனகாவை விரட்டி எடுப்பன்னு காசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இக்கட கனகாவுக்கு பதிலா வேற ஒருத்தி இருந்து நீ குடுக்கறேன்னு சொல்ற கமிஷனுக்கு ஆசைப்பட்டா அது என் தொழிலுக்கே நான் చేసే துரோகம். அதனால உன்னை மன்னிக்கவும் முடியாது, சரி பொழைச்சி போடு விட்டுட்டு போகவும் முடியாது. நீயா இங்கிருந்து போயிடு. இல்ல ஐயா, வீணாவையே யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்போ காசு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. வீணாக்கா சொல்லிதான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லைங்கய்யா, நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்னா என்னங்கய்யா பண்ணுவீங்க? இதாலேயே உன்னை அடிச்சு துரத்துவேன். எப்படி வசதி? ஐயோ ஐயோ, என்ன அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குதுங்க. என்ன அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குதுங்கய்யா. ஐயோ வலிக்குது. அடிக்காதீங்க. ஐயோ என்ன விட்டுருங்கய்யா. ஐயா அடிக்காதீங்க. எனக்கு வலிக்குதுங்கய்யா. என்ன அடிக்காதீங்கய்யா. ஐயோ அம்மா அம்மா. ஐயோ ஐயோ வலிக்குதுங்கய்யா. அடிக்காதீங்க. ஐயோ, லிங்கப்பா கனகாவாடி வெளுத்து வாங்குறாரு போல. இனிமே இங்க இருந்து ஓடுறதை தவிர கனகாவுக்கு வேற வழியே இல்ல. அம்மா ஐயோ வலிக்குதே. ஏய் நிறுத்து. ஏன்டி காமெடி பண்றியா? உன்னை அடிக்கவே இல்ல, இப்படி நடிக்கிற? ஆமாங்கய்யா, நான் அடிக்கிறேன் தான். ஏன்னா நான் உங்களை அடிக்கிறப்ப நீங்க எப்படி துடிப்பீங்கன்னு நான் செஞ்சு காட்டினங்கய்யா. என்னது? நீ என்ன அடிச்சு நான் வழியில துடிப்பனா? ஓஹோ, இப்படிதான் இங்க இருக்கிறவங்களை பயமுறுத்தி வச்சிருக்கியோ? இங்க பார், இந்த சவுக்க வச்சு ஒரு வெலாசு வெலாசுன்னு அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போயிடுவேன். நீ என்ன அடிப்பியா? இப்ப பாருடி. ஏய் விடு விடு விடு. ஏய் விடுடி. இப்ப விட போறியா இல்லையா? விடுடி. ஏய், என்கிட்ட இருந்தே பறிக்கிறியா? இப்படி சவுக்க கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கறேன் கொடுக்கறேன். சவுக்கு கொடுக்கறது என்ன, சவுக்காலேயே கொடுக்கறேன்.